இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்திய வரவு செலவு திட்டத்தின் சிறப்புகள் யாவை? அது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். சுதந்திர இந்தியாவின் 88வது வரவு செலவு திட்டம் இன்று மக்களவையில் காலை 11 மணி அளவில் இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனினால் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழகத்தின் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் கைத்தறி நெசவு பட்டு புடவையை அணிந்து சபைக்கு வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 9வது தடவையாகவும் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றியிருந்தார். இதன் மூலம் இந்திய வரலாற்றில் அதிக தடவைகள் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தவர் என்ற சிறப்பை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றார். சுதந்திர இந்தியாவின் வரவு செலவு திட்ட வரலாற்றிலேயே ஞாயிற்றுக்கிழமை வரவு செலவு திட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்படுவது இதுவே முதல் தடவையாகும். தன்னிறைவு பெற்ற இந்தியாவே பாரதிய ஜனதா கட்சியின் இலக்கு என கூறி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்திருந்தார். சுமார் 1 மணித்தியாலமும் 25 நிமிடங்களும் வரவு செலவு திட்ட உரையை ஆற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார். 2026-2027 நிதியாண்டுக்காக நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சுமார் 1.4 லட்சம் இந்திய ரூபாவை ஒதுக்குவதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வுக்கான பங்கீட்டை 41% பேணுமாறு நிதிக்குழு அளித்த பரிந்துரைகளுக்கு அமைய இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்றைய சபை அமர்வின் போது சுட்டிக்காட்டினார். உயிரி மருத்துவ திட்டத்தை ஊக்குவிக்க சுமார் 10,000 கோடி இந்திய ரூபாய் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் இலத்திரனியல் துறையை ஊக்குவிக்க சுமார் 40,000 கோடி ரூபாய் இந்திய நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான 2ஆம் கட்டத்துக்கான திட்டமும் செயற்படுத்தப்படும் என வரவு செலவு திட்ட உரையில் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதற்காக 40,000 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் பயன்படுத்தப்படும் அரிய வகை கனிமங்களை உற்பத்தி செய்வதற்கான வழித்தட திட்டமும் இதன்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனினால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்வாறான நிலையில் இந்தியாவில் மகளிரை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் சுட்டிக்காட்டினார். அதற்கமைய நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் பெண்கள் விடுதி அமைக்கப்பட உள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். இதேவேளை சர்வதேச கடற்பகுதிகளில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படாது என நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் இதன்போது தெரிவித்தார். நிதிக்குழுவின் பரிந்துரைகளின் பிரகாரம் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் 1.4 லட்சம் இந்திய ரூபாவை ஒதுக்க மத்திய நிதியமைச்சு தீர்மானித்துள்ளதாக நிதியமைச்சர் தனது வரவு செலவு திட்ட உரையில் கூறியிருந்தார். இதற்கு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதுடன் தமிழகம் மீண்டும் வரவு செலவு திட்டத்தில் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சாடியிருக்கின்றார். வரவு செலவு திட்டம் தொடர்பான தகவல்கள் அவ்வாறு பதிவாகி இருக்கின்ற நிலையில் அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான கூட்டம் தலைநகர் புதுடெல்லியில் நேற்று நடைபெற்றது. பயங்கரவாதம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஆபத்து என இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்திய மத்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பயங்கரவாதத்தை துளியேனும் சகித்து கொள்ள முடியாது என கூறிய மத்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்தில் ஈடுபடுவோரை திருப்பி தாக்கும் உரிமை இந்தியாவுக்கு சகல சந்தர்ப்பங்களிலும் இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், எகிப்து, ஜோர்தான், கட்டார், ஓமான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து வெளிவிவகார அமைச்சர்களும் பயங்கரவாதம் பொதுவான எதிரி என கூறியிருக்கின்ற சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரின் கருத்துக்களை வரவேற்றுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.